பிரைஸ் தி லார்ட். நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த 11 மாதங்களும் நம்மளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த டிசம்பர் மாதத்திலும் முதலாவது நாள் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்கி நிற்கலாம். 2025வது ஆண்டு உங்களுக்கு ஒருவேளை கஷ்டமான காலங்களை தந்திருக்கலாம். இந்த வருடம் முடிய போகுது, நான் எந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்கலையே, ஆண்டவர் எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு, இந்த வருடமும் முடிய போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு கலங்கி நிற்கலாம். ஒருவேளை உங்கள் உடல் பலவீனம் இன்னும் அதிகமாக மோசமான நிலைமைக்கு சென்றிருக்கலாம். அதிகமான கடன் பிரச்சனைகள் வந்திருக்கலாம். இல்லை, இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத அநேக பிரச்சனைகளை இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த வருடம் இன்னும் முடியலை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வதற்கு ஒரு நொடி பொழுது போதும். நம்ம நினைவு கூர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவதற்கு அவருக்கு ஒரு நிமிஷம் போதும். ஒரு ராத்திரியிலேயே ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மாற்றித்தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் கலங்காதீங்க. இந்த வருடம் இன்னும் முடியலை. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வருடத்தின் டிசம்பர் மாதத்தில் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இந்த வருடத்தில் நீங்கள் என்னென்னலாம் இழந்தீங்களோ, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய சரீர சுகம், உங்களுடைய பொருட்கள், உங்களுடைய பணம், உங்களுடைய வேலை எதுவாக இருக்கட்டும், நீங்கள் அதனால் கவலையோடு இருக்கீங்களா? நான் இவ்வளோ இழந்துட்டேனே, இனி நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். என்னென்ன காரியங்களை நீங்கள் இழந்தீங்களோ அது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படியான கிருபைகளை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் இந்த வருடத்திலே அருளி செய்வார். அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம்லாம் இல்லைங்க. இந்த வருஷம் இழந்தீங்க, இந்த வருஷமே ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கிருபை செய்வார். நீங்கள் அதுக்கு உண்மையாய் ஆண்டவரை தேடணும். முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்கணும். நீங்கள் ஆண்டவரிடத்துல அவரை பார்க்குறதுக்காக முழங்கால் படியிட்டு போய் நில்லுங்க. அப்பா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், என் தேவைகளுக்காக இல்லை, நீங்கள் வேணும்னு சொல்லி அவர் சமூகத்தில் போய் காத்து நில்லுங்க. கஷ்டம் வந்தோடனே ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறாமல் முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருங்க. நிச்சயமாய் இந்த வருடத்தில், இந்த வருடம் முடிவதற்குள்ளாக நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்க. காட் பிளஸ் யூ.